Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. கோவா பயணம். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பல வருஷமாக கோவா போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸ்டில் இப்போவும் பிளான் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பிளான் பண்ணார், தனியாக தான் பிளான் பண்ணார். அவரே கிளம்பி ஃப்ளைட்டை பிடிச்சி கோவாக்கும் போயிட்டு அங்கே நல்லா என்ஜாய் பண்ணலான்னு போனார். பட் போன இடத்துல தெரியாதனமா பேய்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அதுவும் ஒரு மோகினி பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டு ஸ்டில் இப்போ வரைக்கும் தவிச்சிட்டு இருக்காரு. அண்டு இந்த வீடியோ எடுக்கிற இன்னைய தேதி 29 அக்டோபர் 2025. அண்டு இன்னைக்கு கூட நான் கோயிலுக்கு தான் போகிறேன். அங்கே என்ன நடக்கும், இதுல இருந்து நான் தப்பிப்பேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் இந்த ஒரு இன்சிடென்ட்டை ரொம்ப நாள் முன்னாடி நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படி இவரோட லைஃப்ல என்ன நடந்தது, தனியாக கோவா போயிட்டு அந்த இடத்துல எதனால இல்லை எதை பண்ணி பேய்கிட்ட மாட்டினாரு, கடைசியாக அந்த பிரச்சனைல தப்பிக்கல. பட் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன, அந்த நடு ராத்திரியில இவரை காப்பாத்துறதுக்காக கால பைரவரே வந்தாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், இது எல்லாமே தான் இந்த ஒரு சம்பவத்துல நடந்திருக்கு. அதை பத்தி தான் இப்ப நாம தெளிவா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்லயோ இல்ல உங்க நண்பர்கள் லைஃப்லயோ நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல டைப் பண்ணி கூட நீங்க எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி நீங்க ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு பேசாம வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். சரியா 2014 இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அஸ்வின் இவருடைய நண்பர்கள்ல நிறைய பேர் கோவா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் கடைசி நேரத்தில் கோவாவில் ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது நண்பர்களில் பெரும்பாலும் யாருமே வரல. ஏன், அஸ்வின் இவரை தவிர மற்ற எல்லாருமே ஒரு ரீசன். வழக்கமாக நண்பர்கள் கடைசி நேரத்தில் கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க நண்பர்களும் ஏதேதோ ரீசன் சொல்ல இவங்க நம்மளாலாம் வேலைக்கு ஆகாது, பேசாமல் நம்மளே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு அஸ்வினும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளைட்டும் புக் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல ரூம்லாம் புக் பண்ணல. ஏன்னா அங்கே போனதுக்கு அப்புறம் எது கொஞ்சம் பட்ஜெட்குள்ள கம்மியாக கிடைக்குதும் அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். ஏன்னா கோவா சைடில் இந்த ஹாஸ்டல்லாம் இருக்கு. இந்த சோலோ டிராவல் பண்றவங்க மோஸ்டா அந்த ஹாஸ்டல்ல தான் தங்குவாங்க. அந்த மாதிரி 1-2 அட்ரஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. கடைசியா அந்த ஃபிளைட்டோட டைமிங் வந்துருது. இப்போ சென்னையில இருந்து ஃபிளைட்டும் ஏறாரு. பட் ஃபிளைட் ஏறி கரெக்டா சாயங்காலம் 5 மணி போல கோவால ரீச் ஆவாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளைட்டு கொஞ்சம் டிலே ஆயிருது. ஒரு 5 மணின்றது 7 மணி ஆயிருது. 7 மணிக்கு அப்புறம் தான் அவரும் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் டைரக்டா எங்க போறாருன்னா அங்க லோக்கல்ல இந்த பைக்கெல்லாம் ரெண்டல் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கடையை பார்த்து இவரோட ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல்லாம் கொடுத்து ஒரு பைக்கும் ரெண்ட் எடுக்கிறாரு. இப்படி ரெண்டல் வாடகைக்கு பைக் எடுக்கிறதுக்கு நைட்டு 9 மணிக்கு மேலே ஆயிருது. சரி, ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு அங்கேயும் நிறைய ரெஸ்டாரண்ட்டை தேடுறாரு. சரி, இதுல கொஞ்சம் பட்ஜெட்ல இருக்கும் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நல்லா சாப்பிட்டு இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவர் இருக்கிற ஏரியா வாஸ்கோ, இங்க இருந்து வெக்காட்டோர் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கும் போக வேண்டியிருக்கும். கரெக்டா சொல்றேன்னு தெரியல, பட் ஸ்பெல்லிங் அப்படிதான் எனக்கு தோணுது. இப்போ அந்த ஏரியாவுக்கும் போறாரு. இப்படி அஸ்வின் பைக்ல போற இந்த ஒரு சமயம் அந்த நைட்டு நேரம் நல்லா மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. மழையால கொஞ்சம் பொறுமையாவும் போயிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில அஸ்வின் அந்த பைக்லயும் அந்த மழையிலயும் அந்த காலியான ரோட்ல இவரும் என்ஜாய் பண்ணிட்டு அந்த பைக்கை ஓட்டிட்டு ஸ்மூத்தா போயிட்டு இருக்காரு. எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படியே சாப்பிட்டு பைக் எடுத்து 30 நிமிஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம நிம்மதியா தான் போயிட்டு இருக்காரு. மழை டைம் அப்படின்றதுனால ரோட்ல கொஞ்சம் விசிபிலிட்டி, அந்த பார்வை திறன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எதுலயோ இடிச்சா மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கு. வண்டியும் கொஞ்சம் ஷேக் ஆகுது. ஆனா அஸ்வின் ரொம்ப ஃபாஸ்டாலாம் போல, ஓரளவுக்கு நிதானமா தான் போயிருக்காரு. இதனாலே அந்த ஏதோ ஒன்று இடிச்சாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வண்டியை நிறுத்திடுறாரு. இப்போ அஸ்வின் என்ன பண்றாருன்னா அப்படியே திரும்பி பின்னாடியும் பாக்குறாரு. இது மேலனா மோதிட்டோமோ, ஒருவேளை நாயா பன்னியா என்னன்னு தெரியல, இல்ல ஏதாச்சும் பாறை எதனா இருந்ததா அப்படின்னு நல்லா திரும்பி செக் பண்ணிக்கிறாரு. ஆனா திரும்பி பார்க்கும்போது பின்பக்கம் அந்த ரோட்டு பகுதியில எதுவுமே இல்லை. ரோடும் குண்டு குழியுமாவும் இல்லை, அண்ட் இடிச்சதுக்கான தடயமும் இல்லாம ரொம்பவே சாதாரணமா தான் இருக்கு. சரி, அதான் ஒண்ணும் இல்லை, நம்ம கிளம்பலான்னு மறுபடியும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. சரியா எதையோ இடிச்சார்ல, அதுல இருந்து ஒரு 50 இருந்து 100 மீட்டர் தான் அந்த இடத்த தாண்டி இருப்பாரு. அப்படி தாண்டும் போது அவரோட பைக்கு திடீர்னு ஆஃப் ஆயிருது. இதுக்கு முன்னாடி நல்லா தான் ஓடிட்டு இருந்தது. ஆனா 100 மீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் அந்த வண்டியும் ஆஃப் ஆயிருது.
இப்படி நடு ரோட்ல நைட்டு ஒரு 11 மணிக்கு மேல அந்த வண்டி ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அஸ்வினுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ட் இவருக்கும் பைக்கை பத்தி ஓரளவுக்கு விஷயம் தெரியும், எதனால ஆஃப் ஆயிருக்கும் அண்ட் என்ன பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால அவரும் வண்டில இருந்து இறங்கி ஏதாச்சும் என்ஜின் பகுதியில் தண்ணி எதனா இறங்கி இருக்கா, இல்லைன்னா பெட்ரோல் டேங்க்ல தண்ணி இறங்கி இருக்கா, பெட்ரோல் இல்லையா அப்படின்னு நிறைய விஷயத்த செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா என்ன செக் பண்ணாலும் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகல, ஸ்டார்ட் பண்ணவும் முடியல. அப்போ அஸ்வின் யோசிக்கிற விஷயம், ஒருவேளை நம்ம ரெண்டல் பைக் தானே வாங்கிட்டு வந்தோம், மேபி வண்டியில் உண்மையிலே பிரச்சனை இருக்கும் போல இருக்கு, அது தெரியாமல் நம்ம மழையில் எடுத்துகிட்டு வந்துட்டோம், பேசாமல் அந்த ரெண்டல் கம்பெனிக்கே கால் பண்ணி விஷயத்த சொன்னால் அவங்க ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு அந்த ரெண்டல் கம்பெனிக்கும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி வண்டி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்கே சொல்ல, இப்போ அந்த ரெண்டல் கம்பெனி ஓனரும் சரிப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, எக்ஸாக்டாக நான் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ரெண்டல் கம்பெனி வரும், சரிப்பா நான் வர பைக் எடுத்துகிட்டு வரேன், நீ லொக்கேஷன் மட்டும் சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அந்த ரெண்டல் கம்பெனி ஓனரும் கூட ஒரு மெக்கானிக் அண்ட் இன்னொரு பைக் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு இப்போ அஸ்வின் மாட்டிருக்காருல தனியா, அந்த இடத்துக்கும் வந்துட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ரெண்டல் கம்பெனி ஓனர் என்ன பண்றாருன்னா அஸ்வினோட எக்ஸாக்ட் லொகேஷனை பார்க்கறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ இந்த இடமா, நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு அவரும் எக்ஸாக்டா அஸ்வின் மாட்டிருக்கிற அந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி நின்று அஸ்வினுக்கும் கால் பண்ணி, தம்பி உன்னோட லொக்கேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கேன், இப்போ நான் என்னோட மெக்கானிக் அனுப்புகிறேன், அவர் பார்த்துப்பாரு, அண்ட் இன்கேஸ் அங்கே ஏதாச்சும் பிரச்சனை நடந்ததுன்னா அதை பற்றி எதுவுமே மெக்கானிக் கிட்ட சொல்லாத, ஜஸ்ட் வண்டி மட்டும் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லு, வேற எதுவுமே சொல்லாத அப்படின்னு அந்த ரெண்டல் கம்பெனி ஓனர் ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கு. ஆனால் ஆரம்பத்தில் அஸ்வினுக்கும் ஒன்றும் புரியல, ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. சரி ஏதோ ஒன்று, நம்ம வண்டி சரியானா நமக்கு வண்டி கிடைச்சதுன்னா போதும் அப்படின்னு இவரும் அமைதியாக இருக்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கம் ஒரு பைக்கும் வருது, யாருன்னு பார்த்தா மெக்கானிக் தான் வந்துட்டு இருக்காரு. அண்ட் மெக்கானிக்கும் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட் அஸ்வினை பார்க்குறாரு அண்ட் அஸ்வின் கிட்டையும் பேசுறாரு. இந்த இடத்துல அந்த ரெண்டல் கம்பெனி ஓனர் அந்த மெக்கானிக் இவங்க 2 பேருமே ஹிந்தி இங்கிலீஷ் இது 2த்தையுமே தான் மாற்றி பேசிக்கிறாங்க. ஏன்னா மோஸ்ட்டாக அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியாது. இப்போ இந்த இடத்துல இருக்கிற மெக்கானிக் அஸ்வின் கிட்டையும் கேட்குறாரு, என்னாச்சு ஏன் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க அஸ்வினுக்கும் ஒன்றும் புரியல. யோ வண்டி ஏன் ஆஃப் ஆச்சுன்னு தெரியாம தான் உன்னை வர வச்சது அப்படின்னு அவரும் மைண்ட்ல யோசிக்கிறாரு. அது தெரியல பையா, இவ்வளோ தூரம் ஸ்மூத்தாக தான் வந்துட்டு இருந்தது, வண்டி சடனா ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த மெக்கானிக் அஸ்வினையும் அந்த பைக்கையும் அண்டு பைக்ல இருந்து பின்பக்கம், அதாவது அஸ்வின் வந்தார்ல அந்த ரூட்டை அப்படியே திரும்பியும் பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது அஸ்வினுக்கு என்ன இந்த ஆள் பார்க்குற விதமே சரியில்லையே, அது எப்படி இருக்குன்னா அஸ்வின் இப்போ எது மேலேயும் மோதினார்ல அந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி அந்த ஆளும் ஒரு மாதிரி டவுட்டாக பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு அவருக்கும் தோணிருக்கு. இருந்தாலும் அஸ்வின் நான் இது மேலே இடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த சொல்லலை. ஏன்னா இப்போ ஒரு டூரிஸ்டாக போயிருக்காரு, இடிச்சிட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய பணம் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லலை. ஆனால் இந்த பக்கமும் அஸ்வின் கொஞ்சம் பயந்த முகத்தோட இருக்க, இதை பார்த்த அந்த மெக்கானிக்கும் தம்பி என்னாச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க, ஆனால் அஸ்வினும் இல்லைண்ணே வண்டி சரணா ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் வண்டி ஆஃப் ஆன விஷயத்த மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அஸ்வினுடைய முகத்தை பார்த்தா அந்த நபரும் திரும்பவும் அந்த இடத்த திரும்பியும் பார்க்கறாரு. பார்த்து நீ இந்த வழியா தானே வந்த, வர வழியில ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு கேட்க அஸ்வினுக்கும் கொஞ்சம் திக்குன்னு இருக்கு. என்னடா இவன் இந்த மாதிரிலாம் கேட்கறான் அப்படின்னு. இருந்தாலும் அஸ்வின் அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த மெக்கானிக் கரெக்டா ஒரு விஷயத்தையும் சொல்றாரு, தம்பி நீ இந்த பக்கம் தான் வந்திருப்ப, கரெக்டா இங்க இருந்து ஒரு 50 to 100 அடி தொலைவுக்குள்ள கண்டிப்பா எது மேலனா இடிச்சிருப்ப, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் உன் மேல கையை போட்டு வண்டியை நிறுத்திருக்கும், நடந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்க, இது எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு பயந்த அஸ்வின் எவரும் ஒத்துக்கிறாரு. ஆமாண்ணே இந்த வழியாக தான் வந்தேன், இது மேலே இடிச்சா மாதிரி இருந்தது, அண்ட் நானும் திரும்பி பார்த்தேன், அந்த இடத்துல நாயோ பண்ணியோ இல்லை பெரிய பாறையோ அப்படின்னு எதுவுமே இல்லை. சரி எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நானும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன், கொஞ்ச தூரத்துலேயே வண்டி நின்றுச்சு அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் அந்த மெக்கானிக்கும் ஒரு மாதிரி ஆச்சரியத்தோடவும் பயத்தோடவும் அஸ்வினை ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ அந்த பைக் மெக்கானிக்கும் மேலும் அஸ்வின் கிட்ட பேச முயற்சி பண்ணும்போதும் திடீர்னு இன்னொரு பைக்கு அந்த பக்கம் வரதை பார்த்து 2 பேருமே திரும்பியும் பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ரெண்டல் கம்பெனியோட ஓனர் தான் டைரெக்டாக இங்கே வந்திருக்காரு. ஏன்னா அந்த ரெண்டல் கம்பெனி ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மெக்கானிக் தம்பி இந்த பைக்கை அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அவனுடைய சரியில்லாத பைக்கை நீ கொண்டுட்டு வந்துரு, இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் போன மெக்கானிக் இவ்வளோ நேரம் வரல அப்படின்னு ஓனரும் கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ஓனர் வந்ததுக்கப்புறம் அந்த மெக்கானிக்கும் எதுவுமே பேசாமல் சைலண்ட் ஆயிட்டாருன்னு சொல்றதை விட அந்த ஓனரும் ருக்கோ பாய் ருக்கோ அப்படின்னு இந்தியில பேசி அவரையும் இந்த இடத்த விட்டு போகவும் சொல்றாரு. இப்ப அந்த மெக்கானிக் அஸ்வினை கொஞ்சம் பரிதாபமாகவும் பாக்குறாரு. இந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி அவரும் பாக்கெட்ல கையை விட்டு ஏதோ எடுக்கிறாரு. அந்த மழையில என்னன்னு பார்த்தா குங்குமம். அந்த குங்குமத்தை எடுத்து அஸ்வினுக்கும் வச்சு விட்டு, தம்பி நான் சொல்ற விஷயத்த மட்டும் தெளிவா கேளு, இப்ப நீ ஒரு ரூமுக்கு போனோம்னா முடிஞ்சா ஒன்று நைட்டு கோவிலுக்கு போ, அப்படி இல்லைன்னா காலையில கண்டிப்பா நீ கோயிலுக்கு போ, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறாரு.
காட்டுறாரு. ஆனால் அஸ்வினுக்கு அப்போ வரைக்கும் இதோட சீரியஸ்னஸ், இதோட விபரீதம் என்னன்னு தெரியாமல் அவரும் சரி ஏதோ சொல்கிறாரு போல இருக்கு, அதை கண்டுக்க வேணாம்னு சொல்லிட்டு அவரும் சைலண்டாக இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் அந்த பைக் ஓனர் ரெண்டல் கொடுத்தாருல, அவர் வேற பைக்கை கொடுத்துட்டு மெக்கானிக், ரெண்டல் கம்பெனி ஓனர் இவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறாங்க. இப்போ இவங்க கிளம்பி ரொம்பவே வேகமாக போயிட்டு இருக்காங்க. அஸ்வினும் இப்போ தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பொறுமையாக அந்த இடத்த விட்டும் கிளம்பி அவரோட ரூமுக்கும் போய்கிட்டும் இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கிற அந்த வழி காலியாக தான் இருக்கு. ஏன்னா அவர் போனது சீசன் இல்லாத டைம். இப்படி மறுபடியும் அந்த காலியான ரோட்டில் அஸ்வின் தனியாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோட்டுக்கு ஓரமாக ஒரு பொண்ணு லிஃப்ட்டும் கேட்குறாங்க. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அழகாகவும் இருந்திருக்காங்க. என்ன இவங்களும் நம்ம மாதிரி டூரிஸ்ட் போல இருக்கு, பாவம் நடு ரோட்டில் இருக்காங்க, லிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அஸ்வினும் வண்டியை ஓரமாக நிறுத்துறாரு. ஓரமாக நிறுத்தினதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு பேச்சு கொடுக்குது. ஆமாம் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு அஸ்வினை கேட்க, அஸ்வினும் நான் இந்த இடத்துல தங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் தங்கியிருக்கிற அந்த லொக்கேஷனோட பேரும் சொல்ல, அப்போ அந்த பொண்ணு ஓ அப்படியா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் நானும் இருக்கேன், என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டதுக்கப்புறம் அஸ்வினும் சரி போகிற வழி தானே ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களையும் ஏற சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணும் வண்டியில் ஏறி உட்கார 2 பேருமே இப்போ அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. சரியா இந்த இடத்த விட்டு கிளம்புன 15 நிமிஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே சுமூகமாக தான் வண்டியும் போயிட்டும் இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு அஸ்வினை கொஞ்சம் தப்பான எண்ணத்தோட தொடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்படி தொடும்போது அஸ்வின் ஆரம்பத்தில் ஏதோ தெரியாமல் கைப்பற்றுச்சு போல இருக்கு அப்படின்னு அவரும் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்திருக்காரு. ஆனால் போக போக தான் தெரியுது அந்த பொண்ணு வேணும்னு தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணுது அப்படின்னு. அஸ்வினும் இதை பெருசாக எடுத்துக்காம அவரும் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்காரு. ஆனால் இதுக்கப்புறம் அஸ்வினும் கொஞ்சம் அதுக்கு இடம் தரா மாதிரி அஸ்வினும் நார்மலாக அந்த பொண்ணுடைய இடுப்பு பகுதியை வந்து தொடுறாரு. அப்படி தொடும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் பிசுபிசுப்பாகவும் ஈரத்தன்மையாகவும் இருந்தது. சரி மழை தான் பெய்யுதில்ல அதனால தான் அப்படி இருக்குன்னு இவரும் கையை எடுத்துட்டு ஹேண்டில் பாரில் வைக்கும்போது என்ன கை ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது மழை தண்ணி கிடையாது, அது ரத்தம் அப்படின்னு. இப்படி ரத்தம்னு உணர்ந்த அடுத்த செகண்டே பின்னாடி உட்காந்துருக்கிற அந்த பொண்ணு ரொம்பவே மூர்க்கத்தனமாக அஸ்வினை தொடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தொடும்போது அஸ்வினும் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அடுத்த ஒரு சில செகண்டில் அந்த பொண்ணு அப்படியே மாயமாக மறைஞ்சும் போயிடுது. இப்படி மாயமாக மறைஞ்ச ஒரு சில செகண்ட்லேயே அந்த வண்டி மறுபடியும் ஆஃப் ஆயிடுது. இப்படி வண்டி ஆஃப் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகவும் இல்லை. சுற்றி பார்க்குறாரு, சீசன் இல்லாத டைம் அப்படின்றதுனால அதுவும் நடுராத்திரி ஆளுங்க யாருமே இல்லை. இவருக்கும் பயம் இல்லை, அள்ளு விட்டது ரொம்பவே நடுக்கத்தோடு இருந்துட்டு இருக்காரு. உடனே கொஞ்சம் சத்தம் போட்டு சிவபுராணத்தை படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அண்டு மொபைல் எடுத்து அதில் கால பைரவரோட சில பாடல்களையும் போடுறாரு. ஆனால் இந்த இடத்துல அஸ்வின் மறுபடியும் அந்த ரெண்டல் கம்பெனி ஓனருக்கு கால் பண்ணலாமான்னு யோசிச்சான். மறுபடியும் அவர் வருவாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்த பைக் ஆஃப் ஆனது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், செகண்ட் இந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த பையன் தான் ஏதோ பண்றான், நம்ம போகக்கூடாது அப்படின்னு அந்த ரெண்டல் கம்பெனி ஓனர் அவாய்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ரெண்டல் கம்பெனி ஓனருக்கு காலும் பண்ணல. சரி வர வழியில் பைக்கை இங்கேருந்து தள்ளிட்டு போகலாம் அப்படின்னு பைக்கை அந்த இடத்த விட்டு தள்ளலான்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் வண்டி நகரமும் இல்லை, எதுலேயோ சிக்கிட்டும் இருக்குது. யாரோ பிடிச்சிக்கலாம் இல்லை, ஏதோ சகதியா இல்லைன்னு தெரியல, எதுலேயோ சிக்கிட்டும் இருக்குது. வண்டி அதிலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. இப்போ அஸ்வினுக்கும் பயங்கர பயத்தோடு இருக்காரு. ஏன்னா நம்ம வண்டியில் ஏறி வந்தது என்னன்னு தெரியல, அது பேயா இல்லை பொண்ணான்னு கூட தெரியல, அப்படின்றதுக்குள்ளே மறைஞ்சும் போயிருக்கு. நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, எப்படியாச்சு இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு முழு சக்தியும் பயன்படுத்தி சிக்கியிருக்கிற அந்த ஒரு பைக்கை எப்படியோ தள்ளி கொஞ்சம் மேட்டு பகுதிக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வண்டியை அப்படியே தள்ளிட்டே கொஞ்சம் தூரம் போறாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு, வண்டியும் ஸ்டார்ட் ஆகல. அந்த மனசுக்குள்ள சிவபுராணம் பாடிட்டு இருக்காரு. மொபைல்ல கால பைரவரோட பாட்டும் ஓடிட்டும் இருக்கு. இப்படி பயத்தோட இந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு நபர் நடந்தும் வராரு. அந்த தாத்தா வரும்போது அந்த இடத்துல எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, நிறைய நாய்கள் குலைச்சிட்டு அந்த தாத்தாவை சுத்தி ஒரு மாதிரி பாதுகாப்பு கொடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நாய்கள்லாம் வருது. அண்டு அங்க இருக்கிற ஒரு நாய் கூட அஸ்வினை எதுவுமே பண்ணல, ரொம்பவே அமைதியா தான் இருக்கு. அண்ட் இந்த இடம் நல்லா கொட்டுற மழை, அந்த மழையில இத்தனை நாய்களும் இருக்கு. அண்டு கூடவே அந்த பெரியவரும் இருக்காரு. இப்ப அந்த வயசானவர் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த பைக்கையும் ஒரு மாதிரி பாக்குறாரு. அஸ்வினை பார்த்து தம்பி யாரு நீ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அஸ்வினும் ஐயா நான் சென்னையில இருந்து வரேன், இங்க சுத்தி பாக்குறதுக்காக வந்த இடத்துல இங்க மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, இது மட்டும் இல்லாம நான் வேற ஏரியாவுக்கு போக வேண்டியிருக்கு, வழி மாறி இந்த பக்கம் வந்துட்டேன்னு சொல்ல, அப்ப அந்த பெரியவரும் சுத்தி அந்த இடத்த பார்த்துட்டு அஸ்வினியும் ஒரு மாதிரி பார்த்து சரிப்பா வழி மாறி வந்துட்டேன்னு சொல்ற, அதுக்குன்னு வழி மாறி சுடுகாட்டுக்கா வருவ அப்படின்னு கேட்க அஸ்வினுக்கு
பயம் தாங்கல, கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இது சுடுகாடா அப்படின்னு சுத்தி நல்லா ஒத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவரோட பைக்கு ஒரு சகதியில மாட்டிருக்கும்ல, அந்த இடம் ஃபுல்லா சுடுகாடு அப்படின்னு. இப்ப அந்த பெரியவரும் இப்ப சொல்லு என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, அஸ்வினும் ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்ததும் இது வரைக்கும் பின்னாடி அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருந்தது மறைஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் ஓ அதுதான் விஷயமா அப்படின்னு அவர் அந்த ஒரு விஷயத்தை கேட்டு கொஞ்சம் பெருசாலாம் எடுத்துக்கலாம், ரொம்பவே சாதாரணமாக அதை எடுத்துக்கிட்டாரு. இப்போ அந்த பெரியவரும் சரிப்பா போற வழியில என்னை இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்ல, இப்படி இறக்கி விடுன்னு சொல்லும் போது மறுபடியும் அஸ்வின் பயப்படுறாரு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பொண்ணு என்னை போற வழியில இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லி இந்த இடத்துல ஏதேதோ பண்ணி கடைசியில் அது பேயின் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இங்க வந்து சுடுகாட்டில் மாட்டிட்டு இருக்காரு. இப்போ இந்த பெரியவரும் போற வழியில இறக்கி விடுன்னு சொல்றாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இவரும் பயத்துல இருக்க. ஆனா அந்த பெரியவர் தம்பி போகிற வழியில் என்னை இறக்கி விடு அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாரு. இப்போ அஸ்வினும் கொஞ்சம் பயத்தோட ஐயா வண்டி ஸ்டார்ட் ஆகலை, எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கையெடுத்து அந்த பைக்கை தொடுறாரு. தொட்டு ஏதோ பண்ணுறாரு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட்லேயே வண்டியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அஸ்வினுக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. என்னடா இவ்வளோ நேரம் நான் வண்டி ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ண ஸ்டார்ட்டே ஆகலை, ஆனால் அந்த பெரியவர் தொட்ட உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு. இதுக்கப்புறம் அஸ்வினும் அந்த பெரியவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி அப்படி கிளம்பி போகும்போது அஸ்வினுக்கு பயம் அப்படின்றது வந்து இப்போ சுத்தமாக இல்லை. இந்த இடம் ஏதோ பாதுகாப்பாக உணர்ற மாதிரி அவரும் உணர்ந்திருக்காரு. ஏன்னா பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காருல, அவர்கிட்ட இருந்து என்னதான் அந்த இடத்துல மழை பெஞ்சாலும் அந்த விபூதி திருநீர் வாசனம் இவரை சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வும் இருந்திருக்கு. அதனாலே கொஞ்சம் பாதுகாப்பாகவும் ஃபீல் பண்ணியிருக்காரு. இப்படி அவங்க கடைசியா இந்த பைக் ஏறி போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த நாயில ஒரு நாய் கூட காணோம், எல்லாமே மறைஞ்சிருச்சா இல்லை எங்க போச்சுன்னு தெரியல. இதே குழப்பத்தோட அஸ்வினும் அந்த இடத்தை விட்டும் பெரியவரை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்சம் தூரம் தாண்டினதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு டீ கடையாக இருக்குது. டீ கடையை பார்த்ததுக்கப்புறம் அஸ்வின் டைரெக்டாக அந்த டீ கடைக்கும் போயிடுறாரு. இப்படி வண்டியை டீ கடை கிட்ட நிறுத்தினதுக்கப்புறம் அஸ்வினும் அந்த பெரியவர்கிட்ட பேசிட்டே இருக்க, இது அந்த டீ கடையில் இருந்த ஒருத்தரும் தம்பி யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு வண்டி பின்னாடியும் பார்க்குறாரு. அந்த அஸ்வினும் தாத்தா கிட்ட தான் பேசிட்டு இருக்க அப்படின்னு அவரும் திரும்பி பார்த்தா வண்டி பின்னாடி யாருமே இல்லை. அப்போதான் அவருக்கே புரிய வருது, அப்பனா நம்மளை காப்பாற்றினது கால பைரவராம். ஏன்னா அந்த இடத்துல நிறைய நாய்கள் அவரு கூட இருந்தது. அந்த சமயம் என் மொபைலில் நான் கால பைரவரோட மந்திர அந்த பாட்டும் போட்டிருந்தேன். அப்போனா என்னை காப்பாற்றினது அவரு தானா அப்படின்னு இவருக்கும் பூரிப்பு தாங்கல, ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இப்போ சேஃபான ஒரு இடத்துலையும் இருக்காரு. சரி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது, நம்ம ஹாப்பியாக கோவா வந்தோமா என்ஜாய் பண்ணிட்டு போனோமா அப்படின்னு அவரும் அந்த இடத்த ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டும் இருக்காரு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வந்திருப்பேன். அந்த டீ கடையில் ஒருத்தர் தம்பி யார்கிட்ட நீ பேசுற அப்படின்னு கேட்டிருப்பார்ல, அப்போ அஸ்வினும் பின்னாடி திரும்பி பார்த்திருப்பாரு. அப்போ அஸ்வின் முகத்துல ஒரு விதமான பயம், கன்ஃபியூஷன் எல்லாமே கலந்துருக்கிறத அந்த டீ கடையில் இருக்கிற ஒருத்தரும் பார்த்து என்னப்பாச்சு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு கேட்க, அஸ்வினும் வர வழியில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த டீ கடையில் இருந்தவரும் சரிப்பா இவ்வளோ தூரம் வந்துட்டு இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, பின்னாடி உன் பைக்கோட சீட்டை பாரு, அதில் திருநீர்லாம் இருக்கும், அதை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போ, எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொன்னதுக்கப்புறம் அஸ்வினும் பின்னாடி திரும்பி சீட்டை பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல திருநீரோட தடங்கள்லாம் நிறையவே இருக்கு. இதுக்கப்புறம் பைக் எடுத்துட்டு அஸ்வினும் அவர் தங்கி இருக்கிற ஹாஸ்டல், சோலோ டிராவலருக்கு வந்து ஹாஸ்டல்லாம் அந்த இடத்துல இருக்கும், அந்த ஹாஸ்டல்லையும் போய் தங்குறாரு. அந்த இடத்துல நல்லா சாப்பிட்டாச்சு, அந்த டிராவலும் பண்ணியாச்சு, தூங்கலாம் அப்படின்னு ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஆனா தூங்கும்போது பல தொந்தரவுகள் இவரோட தூக்கத்தை கெடுத்தும் விடுது. அதுலயும் அவருக்கு வர கெட்ட கனவுகள் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா, வர வழியில ஒரு அழகான பொண்ணுக்கு லிஃப்டும் கொடுத்துருப்பார்ல, அந்த பொண்ணு இவரோட கனவுலையும் வருது, வந்து இவரை உடல் ரீதியா நிறைய துன்புறுத்துது. சொல்ல போனா பாலியல் வன்கொடுமை அப்படின்ற மாதிரி. என்னப்பா அழகான பொண்ணு கனவுல வந்தாலே பெரிய விஷயம், இதெல்லாம் நடந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களை ஒரு சில பேர் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுவே பேயா இருந்ததுன்னா அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கெட்ட கனவை தவிர வேற எந்த விஷயமும் நடக்கல. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அஸ்வினுக்கு ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. ஆமா இல்ல, அந்த மெக்கானிக் அண்ணன் நைட்டு கோயிலுக்கு போக சொன்னாரு, நைட்டு இல்லைனா பகலில் போக சொன்னாரு. நம்மளால நைட்டும் போக முடியல, ஏன்னா நைட்டு சம்பவம் நடந்தது. இப்போ பகலில் போகலான்னு பார்த்தா எந்த கோயிலுக்கு போகிறதுன்னு தெரியாம, ஆனால் கோவா போனதுனால அந்த இடத்த என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கும் இருந்திருக்கு. சரி நம்ம சென்னை போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரும் கோவாவில் கோவிலுக்கும் போகாம அந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணிட்டாரு. இப்போ கோவாலேருந்து கிளம்பி ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கும் வந்துடுறாரு. ஆனால் சென்னைக்கு அஸ்வின் மட்டும் தான் தனியாக வந்தாரான்னு கேட்டீங்கன்னா அவர் மட்டும் வரல, அவரு கூடவே அந்த பேயும் அவரை பின்தொடர்ந்து வந்திருக்கு. இப்போ சென்னை வந்ததுக்கப்புறம் அஸ்வினும் சரி ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அன்னைக்கு வேலை முடியறதுக்கு நைட்டு 11 அவரோட பைக் எடுத்துட்டு ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற வழி சென்னையில் இருக்கிற ஃபேமஸான ஒரு காலேஜ் ரோடு வழியாக தான் வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது ரோட்டுக்கு ஓரமாக ஒரு பொண்ணு
லிஃப்ட் கேட்குற மாதிரியும் நிற்கிறாங்க. நடுராத்திரி ரோட்டோரமாக திருநங்கைகள்லாம் ஒரு சில பேர் நிற்பாங்க வேற நோக்கத்தோட. பட் அதை பற்றி நான் பேசலை. இந்த இடத்துல ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டும் நிற்கிறாங்க. ஆனால் அந்த சைடில் நிறைய வண்டி, பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும், யாருமே அந்த பொண்ணை கண்டுக்காமல் அப்படியே போயிட்டும் இருக்காங்க. இதை பார்த்து அஸ்வினும் டைமை பார்க்குறாரு. நடுராத்திரி ஆயிடுச்சு, இந்த பொண்ணு லிஃப்ட்டும் கேட்குது, யாருமே கொடுக்கல அப்படின்னு இவரும் பொறுமையாக வண்டியை அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஸ்லோ பண்ணுறாரு. ஸ்லோ பண்ணும்போது இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு அவருக்கும் தோணுது. கொஞ்சம் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் கிளியராக தெரியுது, டேய் இந்த பொண்ணு தான்டா நான் கோவாவில் பார்த்தேன், அண்ட் இந்த பொண்ணு தான் என் பைக் பின்னாடி உட்காந்துட்டு வந்து என்னை சுடுகாட்டில் மாட்டி விட்டு அவளும் மறைஞ்சு போனாலே அப்படின்னு அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் வேர்க்க ஆரம்பிக்குது. கை காலெல்லாம் பயங்கரமாக நடுங்குது. இவ்வளோ பயப்படுறாரு. இந்த இடத்த விட்டு போகலாம்ல, ஆனால் போகாமல் அந்த இடத்துல பயத்தோடு இருக்காரு. ஏன்னா அவரால் ரியாக்ட் பண்ண முடியலை. இதுக்கப்புறம் அஸ்வினும் அதை நம்ம தேடி இவ்வளோ தூரம் வந்துருச்சு, இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு வண்டியை முடிஞ்ச வரைக்கும் வேகமாக இந்த இடத்த விட்டு ஓட்டிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது அந்த பெண்ணை தாண்டாரில் தாண்டும் போது அந்த பெண்ணை திரும்பியும் பார்க்குறாரு. அப்போ அந்த பெண்ணு அஸ்வினையும் திரும்பி பார்க்குது. பார்த்தது மட்டும் இல்லாமல் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் சொன்னால் அந்த முகபாவனை இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி முகபாவனையும் இருக்க. இது கூடவே அந்த பேய் சிரிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணும் அஸ்வினை பார்த்து சிரிச்சிருக்கு. எப்பா என்னை விட்டா போதுண்டா அப்படின்னு அஸ்வினும் அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பி ஆல்மோஸ்ட் நுங்கம்பாக்கம் கிட்டே வந்துடுறாரு. அண்ட் அந்த இடமும் காலியாக தான் இருக்கு. அப்படி அந்த காலியான ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது இப்போ பின்னாடி பார்த்தா அந்த பொண்ணு இவருக்கு முன்னாடியே வந்து நிற்குது. அது ரோட்டுக்கு சைடில் நின்று மறுபடியும் இவரை பார்த்து லிஃப்ட் கேட்குற மாதிரியும் அந்த பேய் சிரிப்போடையும் இவரை பார்க்கும்போது அஸ்வினோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்படி ரெண்டாவது தடவை அந்த உருவத்தை பார்த்த பயத்தில் வண்டியை வேகமாக ஓட்டிட்டு மனசுக்குள்ளே சிவா 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 அப்படின்னு வீட்டுக்கு வர வரைக்கும் சிவா சிவான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டே வந்திருக்காருல, அப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கொஞ்சம் சுமூகமாக தான் இருந்திருக்கு. இதை பற்றி வீட்டில் சொல்லலாமான்னு யோசிச்சா கண்டிப்பாக திட்டுவாங்க. ஏன்னா தனியாக அவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கேன், போயிட்டு இதையோ வீட்டுக்கும் வலிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதை பற்றி சொல்ல வேண்டாம்னு அமைதியாக இருக்காரு. ஆனால் அந்த அமைதியாக இருந்தது இவரோட வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அன்னைக்கு நைட்ல இருந்து அடுத்தடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த உருவம் இவரோட வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கு. இவரை உடல் அளவில் பலவிதமாக துன்புறுத்தி இருக்கு. அந்த வீட்டில் ஆளுங்க இருக்கும்போது அந்த உருவம் இங்கே அங்கன்னு உலாவி இருக்கு. ஆனால் இவரு கண்ணுக்கு மட்டும்தான் தெளிவாக தெரிஞ்சு அஸ்வினுக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல, பேய்கிட்ட மாட்டிட்டு இப்படி முழிச்சிட்டு இருக்குமே அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டும் இருக்காரு. ஆனால் சரியா அந்த பெண்ணுடைய உருவம் அஸ்வின் வீட்டுக்கு வந்த 2வது நாள்ல அஸ்வின் கிட்ட பேசவும் ஆரம்பிக்குது. அது இந்தியில தான் பேசுது. அது தமிழ்ல என்ன சொன்னார்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்பவே தொல்லை பண்ணிட்டு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கும். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு மரண டார்ச்சர் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த இறந்து போன ஆன்மா இல்லை அது மோகினி நம்ம அஸ்வினை டார்ச்சர் பண்ணிட்டும் இருக்கு. அஸ்வினும் அந்த டார்ச்சரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நைட்டு தூங்கவும் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் தூக்கம் வந்துடுது. தூக்கம் வந்தது மட்டும் இல்லாமல் தூங்கும் போது அந்த மோகினி அஸ்வின் இவரை உடல் அளவில் பலவிதமாக துன்புறுத்துது. ஆனால் இது எல்லாமே இவருக்கும் கனவு மாதிரி தான் தோணிருக்கு. விடிஞ்சதுக்கப்புறம் இவரும் எந்திரிக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அப்போ தான் இவருக்கும் தெரியுது இது கனவு கிடையாது, உண்மையிலே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா அதுக்குண்டான தடயங்கள் என்னுடைய உடலில் இருக்குது அப்படின்னு. இந்த விஷயம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, அடுத்த 1 வாரம் வரைக்கும் கண்டினியூவாக நடந்துட்டு இருக்கு. அதாவது பாலியல் ரீதியாக இவரை துன்புறுத்துற விஷயம் அடுத்த 1 வாரம் கண்டினியூவாக நடந்துட்டு இருக்கு. இதனாலேயே அஸ்வினுடைய உடல் எடை சரமாரியாக குறைஞ்சும் போது அந்த உடல் அளவில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டு இருக்கு. இதனாலே அஸ்வினும் அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனால் அம்மா இந்த ஒரு விஷயத்தை கேட்டு கொஞ்சமாச்சு பதறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, பயங்கரமாக திட்டுறாங்க. டேய் படித்த மாதிரி பேசுகிறா, ஏன்டா லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் நீ சமீபமாக இந்த பேய் வீடியோ பேய் படம்லாம் பார்த்துட்டு இருக்கல, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி இல்யூஷன்லாம் வருது, மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அஸ்வினை திட்டிட்டு அம்மாவும் போயிடுறாங்க. சொல்ல போனால் அஸ்வினும் டெய்லி அவர் லைஃப்பில் நடக்கிற விஷயத்த அவங்க அம்மாகிட்டும் சொல்லிட்டும் இருக்காங்க. அம்மா சுத்தமாக நம்பவும் இல்லை. ஆனால் ஒரு நாள் நம்புகிறாங்க. அப்போ தான் அஸ்வின் லைஃப்பில் நடக்கிற அந்த ஒரு விஷயத்த அவங்களும் கண்கூட பார்க்குறாங்க. அதனால தான் அம்மா நம்பியிருக்காங்க. இப்படி 2024 அந்த செப்டம்பர் மாதம் அந்த சமயம் தானே புரட்டாசியம் வருது. நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது, பெருமாளும் வழிபடுவாங்க. இதே தான் அஸ்வின் வீட்லேயும் விரதம் இருந்து எல்லா சனிக்கிழமையும் வழிபட்டுட்டு இருந்தாங்க. அந்த புரட்டாசி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் பூஜை ரூமில் கலசம்லாம் வச்சு, கலசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் கலசம். இது ப்ராப்பராக விரதம் இருந்து அவங்க பூஜை ரூம்லேயும் வைப்பாங்க. அந்த வர சனிக்கிழமை இந்த கலசத்தையும் வச்சுருக்காங்க. அன்னைக்கு நல்லா சாமியும் கும்பிட்டுருக்காங்க. அப்படி சாமி கும்பிட்டுட்டு நல்லா தூங்கும்போது
அஸ்வின் இவருக்கும் அன்னைக்கு நைட்டு அந்த மோகினியோட வழக்கம் போல இவரையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது உடல் ரீதியா. இப்படி பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாவும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு வீட்டை சுத்தப்படுத்தலாம்னு சுத்தப்படுத்திட்டு அப்படியே பூஜை ரூமுக்கு வராங்க. வந்து பார்த்தா இவங்க வச்சிருந்த கலசம் அந்த இடத்துல கலைஞ்சும் போயிருக்கு. அந்த கீழே இருந்த சொம்பு ஓரமா இருக்கு, மேல இருக்கிற பொருள் அரிசி அப்படின்னு அந்த இடமே கோவத்துல களைச்சு போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலைஞ்சும் இருக்கு. ஆனா இதை பார்த்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை ஏதாச்சும் பூனை வீட்டுக்குள்ளே பூந்துருக்குமோ, அதுதான் இப்போ பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அவங்களும் மற்ற வேலைகளை பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அம்மா எப்பப்பெல்லாம் வீட்டில் சாமி கும்பிடலாம் பூஜை பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் ஏதோ ஒரு தடையும் வந்துட்டு இருக்கு. அந்த சமயம் ஆயுத பூஜையும் வந்திருக்கு. ஆயுத பூஜைக்கும் வீட்டில் சில பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி கலசமும் புதுசாக ரெடி பண்ணுறாங்க. அதுவும் சேம் அதே மாதிரி கலைஞ்சும் இருக்கு. சரி கோவிலுக்கு போகலான்னு பார்த்தா கோவிலுக்கு போகிற விஷயத்தையும் ஏதோ ஒன்று தடுக்கிற மாதிரி நடக்குது. அப்போ தான் அம்மாவுக்கும் சந்தேகம் வருது. இவன் கோவாக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை. இதுக்கு முன்னாடிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ, இவன் பின்னாடி ஏதாச்சும் ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஆன்மா ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம வீட்டில் இருந்துட்டு தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம் எழுது. சரியா அஸ்வின் கோவா போயிட்டு வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வினோட தாத்தா ஆல்ரெடி இறந்துருக்காரு. அவருக்கு திவசமும் நடக்குது. அந்த தாத்தாவோட திவச நாள் அன்னைக்கு மறுபடியும் அம்மா என்ன பண்றாங்கன்னா, உண்மையிலே இந்த வீட்டில் பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், நான் மறுபடியும் வீட்டில் கலசம் எடுத்து வைக்க போறேன், மறுபடியும் பிரச்சனை நடந்ததுன்னா உண்மையிலே பேய் இருக்கு, அது நானும் நைட்டு தூங்காம என்ன நடக்குதுன்னு பார்க்க போறேன் அப்படின்னு அம்மாவும் கலசம் எடுத்து வச்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அவங்களும் தூங்காம அந்த கலசத்தையே பார்த்துட்டும் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க பார்த்த விஷயம் அவங்களுடைய இருதய துடிப்பை நொடிக்கு நொடி அதிகரிக்க வச்சிருக்கு. அப்படி அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, அவங்க வீட்டில் பால்கனியும் இருக்கு. அந்த பால்கனியில இருந்து ஏதோ ஒரு கருப்பான உருவமும் வீட்டுக்குள்ள வருது. அப்படி வீட்டுக்குள்ள வர அந்த உருவம் டைரக்டா எங்க போகுதுன்னா, அஸ்வின் படுத்திருக்காருல அவளோட ரூமுக்கு தான் போகுது. அப்படி அந்த உருவம் அங்க இருக்கிற அந்த பூஜை ரூமை கிராஸ் பண்ணும்போது அங்க இருக்க அந்த கலசம் காலால தட்டி விட்டா எப்படி கலைஞ்சு விடும் அந்த மாதிரி அந்த கலசமும் கீழே செதறி இருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் இது உருவம் மாதிரி தான் இருக்கு. ஆனால் அந்த கலசத்தை தட்டி விட்டதுக்கு அப்புறம் அந்த உருவம் ஒரு பெண்ணுடைய உருவத்துக்கும் மாறுது. அப்படி மாறின அந்த உருவம் டைரக்டா அஸ்வினோட ரூம்குள்ளேயும் போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கும் புரியும். இப்படி அம்மா கண் கூட இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை நாள் என் பையன் இதை என்கிட்ட சொன்னான், நானும் நம்பாம இருந்தேன், ஆனா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, ரொம்பவே பயந்துருக்காங்க. இப்படி அந்த பெண்ணுடைய உருவம் அஸ்வினோட ரூம்குள்ள போன ஒரு சில நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு பயங்கர சத்தமும் கேட்குது. என்னன்னு பார்த்தா அஸ்வினோட பாட்டி ஒரு மாதிரி பயங்கரமா கத்திட்டு ரூமை விட்டு வெளியிலே வராங்க. இப்படி பாட்டி கத்துறத பார்த்தா அஸ்வின் அம்மாவும் பயந்து எந்திரிச்சு போயிட்டு பாட்டி என்னன்னு கேட்கும்போது தான் விஷயமே புரிய வருது. பாட்டிக்கு சாமி வந்திருக்கு அப்படின்னு. அப்ப சாமி வந்த பாட்டி அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆடிட்டே சொல்றாங்க, இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு, உன் பையனை எங்கேயாச்சும் கூட்டு போயிட்டு அவனை எப்படியாச்சும் காப்பாத்து, இல்லைன்னா அவனை நீ இழக்க நேரிடும். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள ஒரு துர்ஆன்மா வந்திருக்கு. அந்த துர்ஆன்மா உன் பையனுக்காக தான் வந்திருக்கு. அதுக்கு உன் பையன் தான் வேணும், அதுவும் உன் பையனோட உயிர் தான் வேணும், அவனை ஒழுங்கா காப்பாத்து அப்படின்னு பாட்டி இந்த ஒரு வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டும் இருக்காங்க. இதனால பயந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, யாராச்சும் பிடிச்சி பையனை சரி பண்ணும் அப்படின்னு ஒரு மாந்திரிகரை தேடியும் போறாங்க. அப்படி இப்படின்னு ஒரு கான்டாக்ட் பிடிச்சி ஒரு மாந்திரிகரையும் வர வைக்கிறாங்க. வர வச்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு விஷயத்த கேட்க அஸ்வினும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அங்க ஒரு பொண்ணை பார்த்தேன், ஆனா பேயின் தெரியாது, சுடுகாட்டு கொண்டு போயிருச்சு அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல, அப்ப அந்த மாந்திரிகரும் சரி 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு 5000 ரூபாய் வாங்கிட்டாரு. இப்போ நான் போறேன், போயிட்டு பௌர்ணமி எப்போ வரேன் உன் பையனுக்கு ஒரு தாயத்தும் கட்டி விடுறேன், அதை கட்டி விட்ட 15 நாள் அவனுக்கும் உதவியா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. அப்படி போனவன் அதுக்கப்புறம் ஆளையும் காணோம். என்னன்னு பார்த்தா அவன் ஒரு ஃப்ராடு. இப்போ அஸ்வினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவருக்கும் பெருசாக ஹோப் இல்லை. சரி ரொம்பவே ஃபீல் பண்ண அஸ்வின் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரு பெண் தோழி, நல்ல ஃப்ரெண்டு. ஏன்னா அஸ்வினோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்ல அந்த பொண்ணும் கூட இருந்திருக்காங்க. டேய் நீ வீட்டில் இருக்கிறதுனால தான் டிப்ரெஷனோட இருக்க, வா வெளில எங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு அஸ்வினை பீச்சுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க, பெசன்ட் நகர் பீச்சுக்கு. அங்கே போயிட்டு இவங்களும் சகஜமாக உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தது அந்த பொண்ணு. ஆனால் திடீர்னு அஸ்வினை கொஞ்சம் தப்பாகவும் பார்க்க ஆரம்பிக்குது, தப்பான கண்ணோட்டத்தோட. இது மட்டும் இல்லாமல் அஸ்வினை கொஞ்சம் தப்பாகவும் தொடவும் ஆரம்பிக்குது. இதை பார்த்து அஸ்வினுக்கு ஒன்றும் புரியல. ஏய் நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டுடி, ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு புரியாமல் அவரும் தட்டி விடுறாரு. அப்படி தட்டி விடும்போது அந்த பொண்ணோட கையில் கொஞ்சம் சுரியல்னு பட்டிருக்கு. அப்படி படும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் சுயநனவுக்கு வந்த மாதிரியா இருக்கு. டேய்
என்னாச்சு அப்படின்னு கேட்க அஸ்வினும் நடந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. இப்போ அவங்க ஃப்ரெண்டு அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் இவரை தப்பாக தொட்டாங்களே அந்த விஷயத்த சொல்லும்போது அப்போ தான் அந்த பொண்ணும் சொல்கிறாங்க, டே இல்லைடா இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்ச நேரம் எனக்கு என்ன நடந்துன்னு தெரியாமல் என் கண்ட்ரோல்லே இல்லாமல் இருக்கேன், லாஸ்ட்டாக நீ என்னை அடித்தது மட்டும்தான் எனக்கும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணும் கொஞ்சம் பதற. அப்போ தான் அஸ்வினும் கோவாவில் என்னென்ன நடந்ததோ அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே அந்த பொண்ணுகிட்ட சொல்லும்போது அந்த பொண்ணும் பதறாங்க, டேய் இவ்வளோ பெரிய பிரச்சனை வச்சுட்டாடா சுற்றிட்டு இருக்க, இதை ஏன்டா இத்தனை நாள் என்கிட்ட சொல்லலை, இதை நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா எனக்கு தற்கால ஒருத்தர் தெரியும் நம்பிக்கையான ஆள் தான், அவர்கிட்ட கூட்டு போயிட்டு இந்நேரம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்துருக்கலாமே அப்படின்னு அந்த பொண்ணும் கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஆனால் அஸ்வின் சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இதை நான் வெளியில் சொன்னேன்னா கண்டிப்பாக என்னை பைத்தியம் நினைப்பாங்க, யாருமே இந்த ஒரு விஷயத்த நம்ப மாட்டாங்க, நீ என் ஃப்ரெண்டுன்னு தாண்டி நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆரம்பத்தில் எங்கள் அம்மாகிட்ட கூட சொன்னேன், ஆனால் அவங்களும் நம்பலை, உங்ககிட்ட சொன்னால் நீ நம்ப மாட்டேன், நீ என்னை கிண்டல் பண்ண போகிற அப்படின்னு தான் நானும் எதுவும் சொல்லாமல் இருந்தேன், சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பெண் தோழி அஸ்வினை கூட்டிகிட்டு எங்கே போகிறாங்கன்னா மவுண்ட் ரோட்டில் ஒரு தர்கா, மெயின் ரோட்லேயே ஒரு தர்கா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தர்காவுக்கு தான் போகிறாங்க. ஆனால் பெசநகர் பீச்சில் இருந்து அந்த தர்காவுக்கு போகிற தூரம் கொஞ்சம் தூரம் தான், ஆனால் அந்த தூரத்தை கடக்கிறதுக்குள்ள அஸ்வின் உயிர் போயிட்டு உயிர் வந்ததுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் பின்னாடி இருக்கிற அந்த மோகினி பிசாசுக்கு அஸ்வின் தர்காவுக்கு தான் போகிறான்னு தெரிஞ்சிருச்சு, இவனை போக விட்டா இவன் கூட நம்ம இருக்க முடியாது, அதுக்கு இவன் போகிறத தடுக்கணும் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் தடுக்க முயற்சி பண்ணியிருக்கு. நிறைய ஆக்சிடென்ட்டும் நடுவில் நடந்திருக்கு, ஏன் உயிரே போகிற அளவுக்கு ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு. ஆனால் எப்படியோ அதிர்ஷ்டவசமாக அதுலேருந்துலாம் தப்பிச்சு தர்காவுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இப்போ அஸ்வின் தர்காவில் வந்ததுக்கப்புறம் அவருக்குள்ளே இருந்த பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி அந்த அளவுக்கு ஒரு அமைதியை அவரும் உணர்றாரு. அப்படி தர்காவில் இருக்கிற உஸ்தாத் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொல்லும்போது உஸ்தாத் கணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு, தம்பி உனக்கு பிரச்சனை இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கல, உனக்கு பிரச்சனை அதுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் அதை நீ உணராமல் இருந்திருக்க. ஆரம்பத்தில் வாடகைக்கு ஒரு பைக் எடுத்திருப்ப, அந்த பைக் எடுத்துட்டு ஒரு ரோட்டு பக்கத்தில் மழை பெய்யும் போதும் நீ போயிருப்ப, அப்படி போயிட்டே இருக்கும்போது எதுலேயும் மோதின மாதிரி உனக்கு ஒரு உணர்வு இருந்திருக்கும், நீயும் திரும்பி பார்த்துருப்பேன், எதுவுமே இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் தான் போயிருப்ப. ஆனால் எதுலேயும் மோதனை பற்றியா அந்த மோதனது வேற எதுவுமே இல்லை, மோகினி பிசாசுப்பா. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, நீ எப்படி சோலோவாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு கோவாக்கு போனியோ அதே மாதிரி தான் அந்த இடத்துல மோகினி பிசாசா சுற்றிட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும்போதும் அந்த பொண்ணு சோலோவாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நார்த் இந்தியாவிலேருந்து கிளம்பி கோவாக்கு வந்திருக்கா. அண்ட் அவளும் வழக்கம் போல் அந்த இடத்த நல்லா என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போதும் எதிர்பாராத விதத்தில் ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த ஸ்பாட்லேயே அந்த பொண்ணு இறந்து போயிருக்கான். அப்படி இறந்த விஷயத்த அந்த பொண்ணுடைய ஆன்மாவால் ஏற்றுக்கவும் முடியல, ஏன்னா எந்த விஷயத்தையுமே அனுபவிக்காமல் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அப்படி இறந்ததுனாலே அவளும் மோகினியும் அந்த இடத்துல தான் உள்ளாவிட்டும் இருக்கா. இந்த பிரச்சனை உனக்கு மட்டும் நடக்கல, உன்ன மாதிரி யார் யாரெல்லாம் அந்த வழியாக தனியாக போகிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த பிரச்சனையை அனுபவிச்சிருக்காங்க. ஏன் சொல்ல போனால் லோக்கலில் இருக்கிற அந்த ஏரியா ஆளுங்க எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரியும், ஆனால் நீ ஊர் விட்டு ஊர் போயிருக்க, உனக்கு இந்த ஒரு விஷயம்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அதனால மாட்டிக்கிட்ட. இப்போ அஸ்வினும் கேட்குறாரு, சரிங்க பாய், இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சோலோவாக வந்து அவங்களுக்கும் பிரச்சனை வந்ததுன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் அதில் என்ன மட்டும் ஏன் இப்படி டார்கெட் பண்ணணும், என்ன மட்டும் உடல் ரீதியாக துன்புறுத்தணும் அப்படின்னு கேட்க, தம்பி அதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா, இறந்து போன அந்த பொண்ணுடைய வயசும் உன்னுடைய வயசும் வந்து சேமாக தான் இருக்கு, மேபி அதோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம், அதனால தான் அந்த பெண்ணுடைய ஆன்மா இப்போ உன்னை சுற்றிட்டு இருக்கு, உன்னை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்குன்னு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அஸ்வினுக்கும் புரிஞ்சிருது. இப்போ உஸ்தாத் என்ன பண்றாருன்னா அந்த பெண்ணுடைய மோகினியோட ஆன்மாவை இந்த இடத்துலயும் வர வைக்கிறாரு. வர வச்சதுக்கு அப்புறம் அந்த மோகினிட்டையும் கேட்கிறாரு, எதுக்கு இப்போ இவனை நீ டார்கெட் பண்ணிருக்க, மரியாதை இவனை விட்டு போன்னு கேட்க. ஆனா அந்த பெண்ணுடைய ஆன்மாவும், இல்ல இவன் எனக்கானவன், இவனும் என்ன மாதிரி தான், அன்னைக்கு இவன் எனக்கு லிஃப்ட்டும் கொடுத்தான், அன்னைக்கு இவன் நிறுத்தாம இவன் பாட்டுன்னு போயிருந்தானா நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன், சொல்ல போனா மற்றவனை பயமுறுத்துற மாதிரி இவனையும் பயமுறுத்திருப்பேன், ஆனா இவன் எனக்கு லிஃப்ட்டும் கொடுத்தான், லிஃப்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம கொஞ்சம் தூரம் நாங்கள் போயிட்டே இருந்தோம், இவனும் இவன் வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயத்த, இவனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணானா பிரேக்கப் ஆயிருச்சான், நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி பிரேக்கப் ஆனதுனால தான் கோவாக்கு தனியாக ட்ரிப்பும் வந்தேன், அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வரதுக்காக. இப்போ இந்த இடத்துல நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்று, இவன் எனக்கு கரெக்டாக இருப்பான் அப்படின்னு தான் இவனை நான் பின்தொடர்ந்தேன், இவன் எனக்கானவன், இவரை நான் எக்காரணத்து கொண்டு விட மாட்டேன் அப்படின்னு அந்த மோகினி பிடிவாதமாக வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவன் எனக்கு லிஃப்ட் கொடுக்கும்போது இவன் கிட்ட நான் ஒரு விஷயமும் கேட்டேன், அது என்னன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நானும் கேட்டேன். அதுக்கு இவன் என்கிட்ட என்ன சொன்னானா, பார்ப்போம் அப்படின்னு சொன்னான். உண்மையா இல்லையா அப்படின்னு அவனே கேளுங்கன்னு சொல்ல அஸ்வின் ஒத்துக்கிறாரு, ஆமாங்க ஐயா நான் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பேசினேன், ஆனால் அப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது என் பின்னாடி உட்காந்துருக்கிறது பேயின்னு.
அவ உண்மையான பொண்ணு நினைச்சுதான் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ண. ஆனா அவ பேயின்னு தெரிஞ்சா யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு அஸ்வினும் அவர் தரப்போட நியாயத்தை வைக்க உஸ்தாதுக்கும் விஷயம் புரிஞ்சிருது. ஓகே, 2 பேருமே வயசு பசங்க. இதுலயும் இந்த மோகினி பேய் உருவத்துல வராம பொண்ணுடைய உருவத்தால வந்ததுனால அஸ்வினும் கன்ஃபியூஸ் ஆயிருக்கான். இது இவன் மேல தப்பு கிடையாது, இந்த பேயை இவன்கிட்ட இருந்து விரட்டி அடிக்கணும்னு அவரும் முயற்சி பண்றாரு. ஆனா இந்த இடத்துல உஸ்தாதும் ஒரு விஷயம் கேட்கிறாரு. சரி, எதுக்காக அவனை நீ சுடுகாடு வரைக்கும் கூட்டிட்டு போன, அதுக்கப்புறம் ஏன் மறைஞ்சு போன அப்படின்னு கேட்க, அப்ப அந்த மோகினி சொல்ற விஷயம், இல்ல அவனை நான் சுடுகாட்டுக்கு நான் கொண்டுட்டு போனேன், ஆனால் அந்த இடத்துல இருந்து நான் ஒளிஞ்சுதான் இருந்தேனே தவிர அந்த இடத்த விட்டு நான் ஓடி போகல. இவன் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறான்னு நானும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் அவன் பயத்தோட உச்சத்துக்கு போனதுனால அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த இடத்துல அவன் வணங்குற கடவுளையும் வேண்ட ஆரம்பிச்சிருக்கான். அப்படி அந்த கடவுளை வேண்ட ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு சக்தி என்ன அவன் கிட்ட போகிறதையும் தடுத்துருக்கு. அதனால தான் அந்த சமயம் என்னால் அவனை நெருங்க முடியல. சரி, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நானும் அவனுக்காக காத்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு வயசானவரும் வந்தார். யாருன்னு பார்த்தா இவன் வணங்கின கடவுள். இந்த இடத்துல இருந்து இவனை சேஃபான ஒரு இடத்துக்கும் கொண்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கான சான்ஸ் வரும் அப்படின்னு நானும் காத்துட்டு இருந்தேன். காத்திருந்து தான் இவனையும் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த மோகினி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லும் போது தான், அடி பாவி, அப்ப வேணும்னு தான் நீ என்ன சுடுகாட்டு கூட்டு போனே அப்படின்னு அஸ்வினும் பயந்துருக்காரு. இப்போ உஸ்தாத் என்ன சொல்கிறான்னா, தம்பி கவலைப்படாத, நீ வணங்கின கடவுள் தான் அந்த சமயம் உன்னையும் காப்பாற்றிருக்கு. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. இந்த பிரச்சனைலேருந்து உன்னை நான் காப்பாற்றுறேன். ஆனால் இன்னைக்கு முடியாது, நாளைக்கு நீ மறுபடியும் இந்த இடத்துக்கு வா. ஆனால் வரும்போது உன் கையில் ஃபஸ்ட்டு கோவாவில் இந்த உருவத்தை பார்க்கும்போது உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, இது மேலேயே மோதனில்ல, அன்னைக்கு நீ என்ன துணி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தியும் அதை நீ எடுத்துகிட்டு வந்துரு. இது கூடவே மாற்று துணி ஒன்று எடுத்துகிட்டு வந்துரு, வேஷ்டியோ இல்லை ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்துரு. இந்த இடத்துல ஒன்றை வச்சு ஒரு பூஜைலாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ மறக்காமல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருன்னு சொன்னதுக்கப்புறம் அஸ்வினும் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் அவங்க ஃப்ரெண்டோட மறுபடியும் தர்காவுக்கும் வராங்க. வந்ததுக்கப்புறம் கோவாவில் போட்ட அதே ட்ரெஸ்ஸை இப்போ அஸ்வினும் போட்டு வைக்கிற. இப்போ அந்த இடத்துல சில பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. பண்ணி அந்த இடத்துல அந்த மோகினியை அடைக்கிறாங்க. அப்படி அடைச்சதுக்கப்புறம் அஸ்வின் கோவாவில் போட்ட அந்த ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லிட்டு மாற்று துணியும் மாற்றிக்க சொல்கிறாங்க. இப்போ கோவாவில் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை கீழே போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ஊற்றி அதை அப்படி கொளுத்திடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த துணி எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. இதுக்கப்புறம் தர்காவில் இருக்கிற உஸ்தாதும் அந்த மாற்று துணியை குடித்து போய் குளிச்சுட்டு வந்து இந்த துணியை போட்டுட்டு நீ வீட்டுக்கு போ, இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சில மந்திரிச்ச பொருள்லாம் கொடுக்குறாங்க. அண்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மறக்காம உன்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கும் போகும், அதை நீ கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொன்னதுக்கப்புறம் அஸ்வினும் பிரச்சனை முடிஞ்ச போதும் அப்படின்னு வீட்டுக்கும் போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்ல, அப்பா தான் அப்பா கிட்டையும் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் திருத்தணி முருகர் கோயிலுக்கும் கூட்டு போகிறாங்க. அப்படி கூட்டு போனதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே அஸ்வின் இவரோட வாழ்க்கையில் இல்லாமல் நிம்மதியாக தான் இருக்காரு. இதோட அஸ்வின் இவரோட லைஃப்பில் சுபம் அப்படின்னு எண்டு கார்டு போட்டு முடிக்கலான்னு பார்த்தா அடுத்த மெசேஜ் ஒரு சில நாள் கழிச்சு வந்திருக்கு. ப்ரோ, இன்னும் பிரச்சனை முடியல போ, மறுபடியும் அந்த பிரச்சனை என்ன பின்தொடருது அப்படின்னு. பட் பின்தொடர்ற அந்த பிரச்சனையை பற்றி அவரும் இன்னும் நமக்கு தெளிவாக சொல்லலை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நானும் அஸ்வின் கிட்ட அது என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சு இன்கேஸ் அந்த பிரச்சனை கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா அது கூடவே இன்னொருத்தருடைய சம்பவத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் பெருசாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ கோவாவில் நடந்த அஸ்வின் லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன? அண்ட் இந்த இடத்துல உங்களை நான் ஒரு கேள்வியும் கேட்குறேன். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்கள் நைட்டு பைக்கில் தனியாக போகும்போது உங்கள் எதிர்க்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தவங்க லிஃப்ட் கேட்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் போகிறது ஆணாக இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்குது. இன்கேஸ் வண்டி ஓட்டுறது ஒரு பொண்ணாக இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு ஆண் லிஃப்ட் கேட்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா டீசெண்டாக அழகாக இருக்காங்க, உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் நீங்களும் நம்பி அவங்களுக்கு லிஃப்ட்டும் கொடுக்குறீங்க. லிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணோ பையனோ பேய் அப்படின்னு. அப்படி பேயும் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும், அது என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பாக இந்த சம்பவத்தை நீங்கள் ஒரு ஹாரராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க. இது கூடவே இந்த வீடியோ ப்ளஸ் நம்ம சேனலோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா ரொம்ப மாசமாக அந்த 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை தொடர்றதுக்கு முக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அதை அப்படின்னு சூழ்னு சொல்லி அதை கொஞ்சம் ரீச் பண்ண வைங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் தெரியுமா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் இருக்கும். நிறைய பேர் அதை பண்ணாமல் இருக்கீங்க, அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் லைஃப்பில் நடந்த ஹாரர் இன்சிடென்ட்டும் உங்களால் கண்டினியூவாக பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய்.